ஹாய். அ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, Amazon மெக்கானிக்கல் டர்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல நீங்க வந்து mturk.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, இந்த விண்டோவ நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வொர்க் பண்ண ஆரம்பிக்க முடியாது. உங்களோட வொர்க் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்லேருந்து 2 டேஸ்லேருந்து 1 வீக் வரைக்கும் டைம் எடுத்துக்குவாங்க. உங்களோட அப்ளிகேஷன அப்ரூவ் பண்ணவோ, ரிஜெக்ட் பண்ணவோ. இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் நெறைய வெப்சைட்ஸ்க்கு போயிட்டு அத ரெஜிஸ்டர் பண்ணி இந்த சேனலுக்காக நான் அத குடுத்துட்டு வரேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. ஜனவரிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட 4 அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு எந்த டெஸ்ட்டும் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுவோம். அந்த அப்ளிகேஷன அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாக்கா, நம்ம இதுல வந்து வேலை செய்யலாம். அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் பேஸ்ட் அப்பான் லக்ன்னு கூட சொல்லலாம். அப்படி லக் இல்லனாலும், ஒரு நாளைக்கு எத்தனை அப்ளிகேஷன் வருது அப்படின்றத பொறுத்தும் இருக்கு. பிகாஸ் நெறைய பேர் அப்ளிகேஷன் போட்டுட்டே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்படி அந்த சிஸ்டம் எப்படி வந்து அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியல இது வரைக்குமே. ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டடாவும் இருக்கலாம். அது எப்படி அக்செப்ட் பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றது. ஸோ நான் வந்து பார்த்தேன்னா, ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து இதுல வந்து அக்செப்ட் ஆனேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கவுண்ட். ஸோ மகேஷ் அப்படின்ற அக்கவுண்ட் உள்ள இருக்கு. ஸோ இந்த அக்கவுண்ட் உள்ள வந்தீங்கன்னா, இதுல வந்து நெறைய பேர் வந்து நெறைய வேலை குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேலை வேணுமோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இதுல ஹிட் கிரியேஷன், ரிவார்ட் அமௌண்ட் அந்த மாதிரி நெறைய இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மினிமல் பே தான் உங்களுக்கு. அ நான் இங்க அடிச்சு வச்சிருக்க பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா $49 தொடங்குது. இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப காம்படிஷன் இருக்கும். இந்த வேலை வந்து $0.01 இது வர ஆரம்பிக்கும். ஸோ இதுல நீங்க வந்து ஒரு புதுசான ஆளு ஆன்லைன் உள்ள வந்திருக்கீங்க ஒர்க் எடுக்கிறதுக்கு அப்படின்னீங்கன்னா, இந்த $0.01 அது நீங்க வந்து நம்மளோட மணிக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு ரூ. 2 கூட வராது. அந்த மாதிரியான ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து செய்யணும். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெளி உலகத்துக்கு யாருன்னு காமிக்கணும். அந்த மாதிரியான ஒர்க் எடுத்து பண்ணும்போது, இப்ப நம்ம வந்து ரிவார்ட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலா ஹிட் கிரியேஷன் டேட் நியூவஸ்ட் அப்படின்னு போனா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்க வந்து 0.03 இது வந்து என்ன ஒர்க்னா கிளாசிஃபை ரிசீட் அப்படின்ற ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பர்ச்சேஸ்ட் ஐட்டம் ஃப்ரம் அ ஷாப்பிங் ரிசிட் 0.08 ரொம்ப மினிமம் ஒர்க் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 0.03 அவங்க பே பண்றாங்க. 0.03 USD to INR அப்படின்னு போட்டோம்னா ₹2 வருது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடாது. ஐயே ₹2க்கு நான் வேலை செய்ய போறேன்னா, சும்மா ஒரு டிவி பார்க்குற டைம்ல, வெட்டியா நம்ம வேற ஏதாச்சும் வேலை செய்யற டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இதுல நான் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா நிறைய இது கத்துக்கலாம் நீங்க. இந்த மாதிரி வேலை செய்யும் போதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பர்ச்சேஸ்ட் ஐட்டம் ஃப்ரம் ஷாப்பிங் ரிசிட். அவங்க வந்து ஒரு ரிசிட் வச்சிருப்பாங்க. அதை வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணிருப்பாங்க. அதுல என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணாங்களோ அதெல்லாம் எழுதி கொடுக்குறது. இந்த மாதிரி சும்மா சிம்பிளான ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே. ரொம்ப கஷ்டமான ஒர்க்ஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சிம்பிளான ஒர்க்ஸ் தான் இங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பெரிய ஒர்க் வருது அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் என்ஜின்ல ரிசல்ட் சேகரிக்கிறதுக்கு அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துருவாங்க. எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படி எல்லாத்தையுமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதை மட்டும் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கத்துக்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆன்லைன்ல என்ன மாதிரி வேற வேலைலாம் இருக்குது அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் அப்படின்றவர் தான் எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து அவருக்கு வந்து நல்லா வேலை செஞ்சு கொடுத்துட்டோம்னா இது வந்து இந்த 1 hour அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ₹200 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் ஒர்க் அப்படின்னு நீங்கள் இது நான் சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் ஒர்க். இட்ஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இதுவும் வந்து ரொம்ப கம்மியான காசு தான். இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சர்வே. ஸோ இந்த சர்வே வந்து தாமஸ் ஜே லீப்பர் அப்படின்றவருக்கு நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1.50 அவர் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹிட்ஸ் அவைலபிள்னு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய ஹிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரிவார்ட் அமௌண்ட் மோஸ்ட் ஃபர்ஸ்ட்ல போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீச் பேட் அப்படின்னு பார்த்தீங்களா, இது ஸ்பீச் பேட் அப்படின்னா என்ன வந்து டிரான்ஸ்கிரைப் ஆடியோ. ஒரு ஆடியோ இருக்கும். அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும். சப்போஸ் வந்து இப்போ நான் பேசுறதை வந்து நீங்கள் வந்து தமிழ் எனக்கு எழுதி கொடுக்கணும்னா அதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிரான்ஸ்கிரைப் வந்து 8 hour வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா $64. ஸோ $64ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு
3000 கிட்ட வரும். ஸோ 3600 அந்த மாதிரி அந்த கணக்குல வரும். ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுக்குலாம் வந்து நிறைய அமௌண்ட் தராங்க. பட் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்லாம் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்மளை அப்ளை பண்ணுறது அவங்க அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாத்தையுமே கிடைக்கும். ஸோ இந்த ஹிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பாருங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க, கிடைச்சதுன்னா உள்ளே போயிட்டு எல்லா வேலையும் நீங்கள் செய்யலாம். செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். ஸோ இது டிபெண்ட்ஸ். இது வந்து பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா இது உள்ள வந்து இந்த எம்ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. சும்மா சீப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்றாங்க. கம்ப்யூட்டரால பண்ண முடியாது பார்த்தீங்களா, இந்த சர்வே எடுக்கிறது. கம்ப்யூட்டரால என்ன ஒரு வந்து ஆட்டோமேட்டட் பண்ண ஒர்க் பண்ண முடியும், அதை வந்து ஹியூமன்ஸை வச்சு பண்ணிடுவாங்க. இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் பீப்புள்ஸ் தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம வேலை செய்யறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஷியன் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ₹2 ₹1 வந்து யாருமே வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அதோட ஒர்த்தும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம சும்மா ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ணி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை கத்துக்கிற நேரத்துக்கு இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஆன்லைன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து எப்படிலாம் பணம் பண்ணலாம் அப்படின்ற டிஃப்ரெண்ட் வேஸ் எல்லாம் தெரியும். ஸோ இந்த வந்து வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இன்னும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. இந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு ரிலேட்டட் டு பிசினஸ், எப்படி ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது, அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அகைன் சொன்ன மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.